ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்த ஸ்டாக்ஸ் வந்து 14% இன்னைக்கு ஒரே நாளில் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட அந்த ஸ்டாக் வந்து 45% வந்து ரீச் ஆனதால நான் அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ண போறேன். அது என்ன ஸ்டாக் அப்படின்றத வந்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நான் இன்னைக்கு ஒரு புது ஸ்டாக்கும் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பத்தியும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். பிளஸ் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் பெருசா வந்து பூம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான விஷயம் என்ன இருக்கு அப்படின்றதையும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ அதனால கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா தான் என்னோட வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என்னோட வீடியோஸை பாருங்க. இது உங்களோட லைஃப்ல வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் அப்படின்றத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட டெய்லி அப்டேட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஒரு 1134 பாயிண்ட்டும், நிஃப்டி 50 அப்படின்றது வந்து 312 பாயிண்ட்டும் இன்னைக்கு ஒரு அப்பர் சர்க்கியூட்ல போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரு 1000க்கு மேல வந்து இன்னைக்கு பாயிண்ட்ல போயிருந்துச்சு. அதாவது அரௌண்ட் 1.5% வந்து இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் அப்படின்றது வந்து எஃப்ஐஐஸ் கண்டிப்பா பை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட ருப்பி அப்படின்றது டிப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு. குருடாயிலோட பிரைஸ் டிப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி யுஎஸ் அண்ட் ஈரான் பி ஸ்டாக் வந்து இப்போ மொமெண்டம்ல இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வால் ஸ்ட்ரீட் வந்து க்ளோஸ் ஆனது மெமரியல் டே. இன்னைக்கு வந்து பெருசா வந்து வால் ஸ்ட்ரீட்ல வந்து எந்த வேலையும் கிடையாது. ஸோ அதாவது வால் ஸ்ட்ரீட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸோட S&P 500 அண்ட் நாஸ்டாக் இன்னைக்கு வந்து க்ளோஸ். ஸோ அதனால வந்து நம்மளோட குளோபல் ரிலீஃப் அப்படின்றது வந்து ரேலி நல்லாவே கொடுத்துட்டு இருக்கு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு கீ மார்க்கெட் அப்படின்றத வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து குருடாயில் எதுக்காக இன்னைக்கு மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னு மெயினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா குருடாயிலோட பிரைஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, அதாவது டிராப் ஆயிருக்கு. 98 ருபீஸ், அதாவது $98 அப்படின்றது வந்து இன்னைக்கு தொற்றுக்கு அரௌண்ட் $112 போச்சு, $108 நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ $98 வந்திருக்கு. ஸோ இதனால இன்ஃப்ளேஷன் கம்மியாகும். ஸோ வர போக்குவரத்து அப்படின்றது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஆயில் கம்மியாச்சு அப்படின்னா. அதே மாதிரி யுஎஸ் ஈரான் பீஸ் சிக்னல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா கன்ஸ்டிக்யூட்டிவ்ல இருக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ரீஓபன் பண்ணுவாங்க கண்டிப்பா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்புமே வந்து ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர், அதாவது நம்மளோட வாத்தி ஜெய்சங்கர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றத வந்து கண்டிப்பா ரீஓபன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அப்டேட் அப்படின்றது வந்து கண்டிப்பா வரும், நம்ம வந்து அதை நோக்கி இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாரு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த வெளிநாட்டுத்துறை அமைச்சரான யூஎஸ்ல இருந்து வந்திருந்தாரு. ஸோ அவர் தான் இந்த கமாண்டை வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷனா தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஸ்விங்கின் மேல போச்சு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்பிஐ ருப்பி டிஃபென்ஸ் அப்படின்றத வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. 51 பைசா அப்படின்றது வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, அதாவது அப்ரிஷியேட் ஆயிருக்கு நம்மளோட ருப்பி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 96.96 அப்படின்றத வந்து ரீச் ஆச்சு. அங்கல இருந்து ஒரு அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். டிஐஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல, இது வந்து ஒரு சின்ன கிரீன் சிக்னல்ல வச்சிருக்கேன், கண்டினியூஸா பையிங்ல இருக்காங்க. நிஃப்டி கீ பிரேக் அவுட் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. கீ பிரேக் அவுட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு பெரிய ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோடு போக 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 அப்படியே சுருங்கிரும். ஸோ சுருங்கிருச்சு அப்படின்னா ஒன்று எய்தர் இன்னொன்று பெருசா ரோடு வரணும், இல்லை அப்படின்னா அதோட அந்த ரோடு எண்டாகி கீழே விழணும். ஸோ இதுதான் அந்த நிஃப்டி கீ பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று 24,000க்கு தான் தொட்டாகணும், அப்படி இல்லை அப்படின்னா 23,400 கீழே வந்து வந்தாகணும். அந்த மாதிரி ஒரு கீ பிரேக் அவுட்ல வந்து நிஃப்டி மாட்டிக்கிச்சு. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நியூஸ் இருந்ததால இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து 24,000 அப்படின்றத வந்து ரேஞ்சு வந்து இன்னைக்கு தொற்றுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து ஆட்டோ அண்ட் பெயிண்ட் வந்து நல்லாவே வந்து இன்னைக்கு கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டாப் 5 நிஃப்டி 50 என்ன பார்ப்போம் இன்ட்ராடேல. அதாவது ட்ரெண்ட் லிமிடெட் வந்து நல்லாவே ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூட்டல் பையிங் வந்து இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படின்றவங்க நல்லா வந்து இன்னைக்கு ஒரு அப்பர் சர்க்கியூட், ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஒரு அப்பர் சர்க்கியூட், ஐசிஐசி பேங்க் ஒரு நல்ல ஒரு அப்பர் சர்க்கியூட், அதே மாதிரி விப்ரோ ஒரு 1.5%. இதுல வந்து மெயினா வந்து விப்ரோ ஏன் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நிஃப்டி 50ல இருந்து வெளியே வர போகுது. ஸோ அதனால இனிமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம நம்புவோம். டாப் லூசர்ஸ் வந்து இன்னைக்கு 2 ஸ்டாக் தான், அதாவது ஜேஎஸ் சிமெண்ட் பிளஸ் வந்து சன்ஃபார்மா, இவங்க 2 பேர் தான் வந்து டாப்
லூசர்ஸாக இருந்தாங்க. வெறும் 1.5% ஒரு சன்ஃபார்மாஸ் எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் தான். அதே மாதிரி JSW அந்த சிமெண்ட்டுமே வந்து ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் இருக்குது. பேங்கிங் அண்ட் NBFC, ஆட்டோ அண்ட் பெயிண்ட், FMCG, இன்ஃப்ரா, IT இவங்க எல்லாருமே வந்து அரௌண்ட் 1.5% இருந்து 0.2% வரைக்கும் இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ்ல போயிருந்தாங்க. ஃபார்மா மட்டும்தான் கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமையோட FIS டேட்டா. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4440 கோடிக்கு வந்து FIS வித்திருந்தாங்க. நம்ம DIS 6000 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. ஸோ ஒரு பொசிஷன் நல்லாவே வந்து ஒரு பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெட் பாசிட்டிவா வந்து ஒரு 1683 கோடிக்கு வந்து DIS வந்து வாங்கி குவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் இன்னைக்கு ஏறினதுக்கான மெயின் ரீசன் வந்து நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி இருக்கு. ஸோ அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ரீபவுண்ட், அதாவது கவரேஜ் அப்படின்றத வந்து பண்றாங்களா அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு மேக்ரோ டேட்டாஸ் பார்ப்போம். ஸோ மேக்ரோ டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் USD யூராண்ட, அதாவது நம்மளோட இந்தியன் ருப்பி வந்து 51%, அதாவது 51 பைசா வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு. பிரெண்ட் குருடாயில் வந்து $98 கீழே போயிருக்கு. அதே மாதிரி கோல்டு MCXல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000 போயிட்டு இருக்கு. கோல்டு இன்டர்னல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா $4,530 வந்து இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் $5,000 வரைக்கும் போச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பாண்ட் ஹீல்ட் அப்படின்றது கம்மியாக இருக்கு. 6.95% வந்து இது வந்து இப்போ பாண்ட் 10 இயர் பாண்ட் ஹீல்டு வந்து பெஞ்ச் மார்க் பண்ணியிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ்ல போயிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பிளஸ் அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ குளோபல் மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னா US வந்து வால் ஸ்ட்ரீட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மெமோரியல் டே அப்படின்றதால க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஜப்பானோட நிக்கி அப்படின்றது வந்து 65,000+ அப்படின்றது வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஹை ரெக்கார்டை வந்து பீட் பண்ணிட்டு இருக்கு ஜப்பானோட நிக்கி. அதே மாதிரி யூரோப்போட அந்த கிரேட் பிரிட்டன் அவங்களோட அந்த FTSE அப்படின்றதும் கிரீன்ல தான் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பிரெண்ட் குருடாயில் வந்து இன்னைக்கு இறங்கிருந்துச்சு. ஸோ இதுதான் குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ன இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, US ஈரானோட டிப்ளமேட்டிக் ஷிஃப்ட் அப்படின்றது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களோட அந்த அணு ஆயுதம் எரிசக்தி வந்து நாங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிறோம், இப்போதைக்கு அதில் வந்து நாங்கள் பெருசாக போகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெகோசியேஷன் வந்து இப்போ தெஹரானில் வச்சே நம்ம பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதனால கண்டிப்பாக இதோட நல்ல முடிவு வரும். அதாவது ப்ராசஸிங் இன் தி ஆர்டர்லி அண்ட் கன்சிக்யூட்டிவ்லி மேனர் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வரும் அப்படின்றத வந்து இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஹை எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, பீஸ் டீல் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துப்போம். ஸோ கண்டிப்பாக குளோபலோடு ஒரு ஸ்ட்ராங் ரிலீஃபாக இருக்கும். இது வந்து நல்லாவே வந்து பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கும் நம்ம மார்க்கெட்டை வந்து கொண்டு போகும். ஸோ அதைப்படி தான் இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் அப்பாக இருக்கு. பார்ப்போம். இந்த விஷயம் வந்து கன்ஃபார்மாக இருந்தது அப்படின்னா நாளைக்குமே வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகும். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி வேற இருக்கு. ஸோ அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். எக்கனாமிக் இம்பேக்ட் அப்படின்றது வந்து இக்விட்டி, குருடாயில், கோல்டு, USD, பாண்ட் ஈல்டு எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ரெஷர்ல இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்டெபிளா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். கார்பரேட் நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து OFC ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து 8%க்கு மேலே OFC ரீட்டைலர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 31 ரூபாய் அப்படின்றத வந்து செபி வந்து 25% நார்மல் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூட்டல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 2.35 அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. JSWT சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில்டு, அதாவது அதோட ப்ராஃபிட் அப்படின்றது வந்து 135 கோடி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா போன வீக்கோட கம்பேர் பண்ணும்போது 10% ஹைல தான் வந்து இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் குருடாயிலோட ப்ரைஸ் கம்மியாக ஆக ஏஷியன் பெயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் அவங்களோட ரா மெட்டீரியலே குருடாயில் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் சீப்பஸ்ட் கெமிக்கல் அப்படின்றத வந்து இவங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. பெயிண்ட் கம்பெனி எல்லாம் நல்லா மேலே போயிட்டு இருக்கு. ஃபெடரல் பேங்க் பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ரிலீஸ்டு வந்து 290 அப்படின்றத வந்து ஸ்ட்ராங் வால்யூமா கொடுத்துட்டு இருக்காங்க. அபோ ஆல் ஷார்ட் டேர்ம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 300 கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்காலஜிக்கலி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக ரீச் பண்ணணும். அந்த ரீச் பண்ணிச்சுன்னா தான் மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு.
ஸோ இதுதான் இன்னைக்கான மெயின் டெக்னிக்கல் லெவல் அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அப்படின்றது 23,800, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 24,200. ஸோ இதுல வந்து அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தான் நோக்கி போகணும், சப்போர்ட் ஜோனை வச்சு நோக்கி போகக்கூடாது அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அதுபடி பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து 53,900, அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 54,500 அப்படின்றது வந்து இருக்கு. இங்க இருந்து 600 பாயிண்ட் வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 75,800, ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 77,000, இங்க இருந்து 1,200 பாயிண்ட் வந்து அப் ஆகணும். ஸோ இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் ஆச்சுன்னா மட்டும்தான் அடுத்த மொமெண்டம் இருக்கும். ஸோ இன்ட்ராடேல வந்து எப்படியும் நீங்க வந்து பை ஆன் டிப்ஸ்ல மட்டும் பண்ணுங்க, பெருசா எதுலையுமே வந்து ஷார்ட் கவர் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க நல்லா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு எல்லாரும் மறந்துடாதீங்க, மே மந்தோட எக்ஸ்பிரி அப்படின்றது வந்து இருக்கு. ஹை வாலட்டிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி ட்ரேட் பண்றவங்க கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. அதனால உங்களோட அந்த மணி அப்படின்றது நீங்க சேவ் பண்ணலாம். ட்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. ட்ரேட் பண்ணி ஹெவியா லாஸ் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத என்னோட கருத்து. ஸோ இப்போ வந்து நம்ம சார்ட்ல போயிட்டு இன்னைக்கு என்ன ஆயிருக்கு நம்மளோட மார்க்கெட் அப்படின்றத பார்த்துட்டு வந்துருவோம். ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50யோட லெவல் பார்ப்போம். நிஃப்டி 50 லெவலோட நம்ம வந்து இந்த போட்டு வச்சிருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் பண்ணிச்சுன்னா தான் ஃபர்தராக வந்து நான் வந்து டெக்னிக்கலே வந்து இதில் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரீச்சை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது நெக்ஸ்ட் லெவலாக எங்கே வரைக்கும் போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி என்னோட பர்சனலில் வந்து போட்டு வச்சிட்டேன். ஸோ இந்த லெவல் தான் அடுத்த லெவல். ஸோ இந்த லெவலை வந்து அது ரீச் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் பண்ணணும். இந்த மூணுமே சப்போர்ட்டாக அடுத்து ஆக்ட் பண்ணும். ஸோ இதை ரீச் பண்ணிடும் நாளைக்கு அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபர்தராக மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் போகும். ஏன்னா இங்கே ஒரு கேப் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அடுத்ததாக வந்து இது வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டிருந்த அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து கரெக்டா நின்றுட்டு இருக்கு ஒன் டே கேண்டில்ல. அதே மாதிரி 1 hour அப்படின்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் சேம் சிமிலர். ஸோ இங்கேயே தான் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு, இன்னும் மேலே போகல. மேலே போகட்டும், போச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பிளஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து கிளியரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். கிராபிட் இந்தியா வந்து நான் வந்து 690 பிடிச்சேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதனால இதை கொஞ்சம் செல் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆனால் இப்போ இல்லை, நான் வந்து உங்களுக்கு செல் பண்ணோடனே அப்டேட் பண்றேன். நம்மளோட அந்த லாசன் அண்ட் டியூப்ரோ, ஸோ இது வந்து 930 நம்ம பிடிச்சோம். ஸோ அங்க இருந்து ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ 3,330 பிடிச்சோம். ஸோ அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ரீச் கொடுத்துருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4,033. ஸோ இதையும் நான் வந்து செல் பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செல் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஜென் டெக்னாலஜி நம்ம வந்து 1,550 பிடிச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து 608 போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு வந்து நாட்கோ ஃபார்மாவை தான் நான் செல் பண்ணியிருக்கேன். அதாவது அரௌண்ட் வந்து எனக்கு வந்து 10%க்கு மேலே வந்து இதோட லாபத்தை வந்து கொடுத்துருந்துச்சு. 950 நான் வந்து இதை பிடிச்சிட்டேன். ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேலி 200 வரைக்கும் இதை வந்து நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து நாட்கோ ஃபார்மா வந்து நான் செல் பண்ணிட்டேன். ஸோ அதை உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன அப்டேட்டாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யாருன்னா நாட்கோ ஃபார்மா வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் வந்து செல் பண்ணணுமா, இன்னும் வச்சுக்கலாமா, இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் அப்படின்றதால நான் வந்து செல் பண்ணுறேன். நீங்கள் அப்படி செல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் லாங் டேர்மாக இருக்கலாம், இல்லை வந்து இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கலாம், எப்படி வேணுமாலும் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களோட அந்த ஃபினான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த நான் ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தேன், அந்த ஸ்டாக் வந்து 45% வந்து இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேற எந்த ஸ்டாக்கும் இல்லை, இந்த ஸ்டாக் தான். ஸோ அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா கூட இந்த ஸ்டாக்கை வந்து நல்லாவே வந்து ரீச் ஆயிருக்கு. அரௌண்ட் வந்து நான் 45% வந்து எடுத்திருக்கேன். 280 இதை வந்து நான் பிடிச்சேன். ஸோ அங்க இருந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்தாங்க. ஸோ கொடுத்தது 2 நாள், அதாவது இங்க ஒரு 14%, இங்க ஒரு 14% கொடுத்து என்னை வந்து பயங்கரமா இதுல வந்து சந்தோஷப்படுத்த வச்சிருக்காங்க. அரௌண்ட் 45% எனக்கு வந்ததால இந்த அப்போலோ ஃபார்மாவையும் நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன்.
ஸோ விமார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லாஸ்ல தான் இருக்கு. ஸோ இன்னும் லாபத்துல வரல. பட் ஆனா வந்து இன்னும் கொஞ்ச நாள் 2-3 நாள்ல ஒரு நல்ல ஒரு அப்பர் சர்க்கியூட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விமார்ட் வந்து நம்மளுக்கு லாபத்துல வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம் விமார்ட்டை பொறுத்த வரைக்கும். ரெயின் இண்டஸ்ட்ரி தான் நான் புதுசா வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கு தான் நான் சொன்னேன் புதுசா வாங்கியிருக்கேன். காலையில வந்து ஒரு நல்ல ஒரு சினாரியோங்க. என் ஃப்ரெண்டும் நானும் தான் அதில் டிஸ்கஸ் பண்ணி வாங்குவோம். ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுன்றது வந்து 2 பேருமே போத் அனலைசர் தான். ஸோ ஸ்டாக் பிக் பண்றதுல வந்து கொஞ்சம் அவனுமே வால்யூம் பார்ப்பான், நானும் வால்யூம் பார்த்து கரெக்டான ஸ்டாக்ஸை மட்டும் தான் பிக் பண்ணுவோம். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா காலையில வந்து நான் வந்து இந்த ரெயின் இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு சஜஷனாக கொடுத்துருந்தேன் அவருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்து முடிச்சுட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ வாங்கும்போது நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னா கரெக்டாக வந்து ₹162 அப்படின்ற ரேஞ்சில் வாங்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அங்கே இருந்து ஒரு ₹500 ₹600 வரைக்கும் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் சரி இது எப்போ ஏற போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே இது வந்து ஒரு ஹால் டைம் ஐ வந்து ரீச் பண்ண போகுது போல, 1 இயர் ஹால் டைம் ஐயை நான் அதை பார்க்கவே இல்லை. ஸோ அதை நான் பார்க்காம அப்படியே வந்து நான் வந்து வாங்கிட்டேன். வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ½ அன் ஹவர்லயே நம்மளுக்கு அரௌண்ட் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத வந்து அவன் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான். என்னடா நம்ம மழையை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, என்னடா மழை கொட்டுது அப்படின்னு எனக்கும் புரியல. அப்புறம் தான் சொல்றான் ரெயின் இண்டஸ்ட்ரி வந்து 14% அப்பர் சர்க்கியூட்ல போயிடுச்சுடா, நல்லாவே இன்னைக்கு மூமெண்டம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொஞ்சம் ஹாப்பினஸாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு கேட்கும்போது. ஸோ அதனால தான் சொன்னேன் இன்னைக்கு வந்து ஒரு ஃபன் மூமெண்டம் இருந்துச்சு எங்களோட அந்த ட்ரேடிங் செக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஃபன் மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, என்ன அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட். ஸோ இந்த ரெயின் இண்டஸ்ட்ரியை நான் புதுசாக வாங்கியிருக்கேன், அதை உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம சந்திக்கலாம் மக்களே. ஸோ see you, நாளைக்கு சந்திப்போம்.